ஒரு காரணம். உலகெங்கும் திருவள்ளுவர் போவதற்கு காரணமாக இருந்தது நம்முடைய மிஷனரிஸ். அவர்களுடைய தொட்டை நாம் மறக்க முடியாது. ஏனென்றால் 1812 தான் திருக்குறள் முதலாக நூல் வடிவத்தை தழுவுகிறது. அதுக்கு முன்னால அங்கங்கே சில குறிப்பு இருக்குது. அப்பர் சுவாமி தன்னுடைய பாடல்கள் எல்லாம் அங்கங்கே குறிப்பிடுகிறார். அவர் சமண பின்னணியில இருந்து வந்தவர். ஏதோ இந்த புத்தகத்தை அரும்பாடுபட்டு தான் பாதுகாத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதை வெளியே விடல, காமன் பீப்புளை ரீச் பண்ணல. 1812க்கு பின்னாடி அது சமய சார்பற்ற நூலாக வெளிவந்ததுக்கு பின்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்ப 1812 திருக்குறள் புத்தகமாக வருகிறது என்றால், தமிழர்களுக்கு சரியாக தெரியாமல் இருந்த காலத்தில் 1730 அது லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். ஓலைச்சுவடியில இருந்து எடுத்து 1730 லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கின்றார் பெஸ்டி என்கின்றார்கள். அதனால என்ன அட்வான்டேஜ் சொன்னா, அந்த காலத்தில் செம்மொழிகள் என்று 2 மொழிகளை தான் கருதி வந்தார்கள். ஒன்று கிரேக்கம், இன்னொன்று லத்தீன். உலக செம்மொழிகளில் ஒன்றாகிய லத்தீனுக்குள் திருக்குறளை மொழிபெயர்க்கிறார், முழுமையாக மொழிபெயர்க்கிறார். அதை பார்த்து அனைவரும் வியக்கின்றார்கள். அதற்கு பின்னால்தான் ஒவ்வொரு மொழிகள்லாம் மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். ஜெர்மானிய மொழியிலே அருமையான மொழிபெயர்ப்பு வந்தது. அதுபோல பிரெஞ்சு மொழியிலே ஏரியல் மொழிபெயர்த்தார். ஆங்கில மொழியிலே கிண்டர்ஸ்லி என்பவர் மொழிபெயர்த்தார். கிண்டர்ஸ்லிக்கு பின்னால போப்பு மொழிபெயர்த்தார். போப்பருடைய மொழிபெயர்ப்பு நல்ல மொழிபெயர்ப்பு என்று கருதப்படுகிறது. இப்பொழுது என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உலக மொழிகளில் எல்லாம் திருக்குறள் மொழிபெயர்த்தாக வேண்டும். ஏனென்றால் ஒரு பொது இலக்கியம் என்று நாம் கூறும்போது அது எல்லா மொழிகளிலும் கிடைக்க வேண்டும். அந்த முயற்சி சிறப்பாக நடைபெறவில்லை. உங்கள்கிட்ட கணக்கு காட்டுவாங்க, 58 மொழிகள்ல மொழிபெயர்த்துட்டோம்னு சொல்லிட்டு ஒருத்தரும் திருக்குறளை படித்ததில்லை. திருக்குறளை படிக்காம மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒரு ஜப்பானில் இருந்து ஒருவரை நான் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்தேன். அவர் சொன்னார், திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிற ஜாப்பனீஸ் மொழியில். எதை பார்த்து மொழிபெயர்த்தீர்கள் என்று கேட்டால், பாப்ரியுடைய டிரான்ஸ்லேஷனை பார்த்து மொழிபெயர்த்தேன் என்று. திருக்குறளில் சொல்லப்பட்டதுல பாதி பாப்ரியுடைய டிரான்ஸ்லேஷன்ல அடிபட்டு போச்சு, மீதி உள்ளது ஜாப்பனீஸ் டிரான்ஸ்லேஷன்ல அடிபட்டு போச்சு. யாருமே மூல நூலை படிக்காமல் மொழிபெயர்க்கிறார்கள். இந்த 52 மொழிகளிலே வந்திருக்கின்ற மொழிபெயர்ப்புல ஒரு 4 மொழிபெயர்ப்பு கூட தேராது, தப்பாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆபத்து என்று நான் கூறுவேன். ஏனென்றால் ஒரு மொழியில் உள்ள உயிர் போன்ற ஒரு நூலினுடைய சொற்களும் கருத்துக்களும் மொழிபெயர்ப்பு வாயிலாக சிதறடிக்கும் போது அந்த நூலினுடைய பெருமையை கட்டுவிடும். தமிழ்நாடு அரசு ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தது, மொழிபெயர்க்கிற திட்டம். ஒரு மொழியை மொழிபெயர்ப்பதற்கு 35 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால. அவங்களுடைய திட்டம் என்னவென்றால், சீன மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும். சீன மொழியில் மொழிபெயர்ப்பதற்காக ஒரு 35 லட்சம் ஒதுக்கப்பட்டது. ஆனா 1967 சீன மொழியில நல்ல மொழிபெயர்ப்பு வந்திருக்குது. இது ஏற்கனவே மலேசியாவில் பிரிண்ட் ஆச்சு, 67 வந்தாச்சு. இவங்க 88 இதை திருப்பியும் சீன மொழியில மொழிபெயர்க்கிறார்கள். மொழிபெயர்ப்பை எடுத்து பார்த்தால், சீன மொழியிலே போதிய புலமை இல்லாத ஒருவர், ஆங்கிலமும் தெரியாதவர், அரைகுறையாக வந்த ஒரு திருக்குறள் மொழிபெயர்ப்பை ஆங்கில மொழிபெயர்ப்பை வைத்துக் கொண்டு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பினால எந்த பயனும் கிடையாது. இதே போன்று பல மொழிகளை கூற முடியும். கொரியாவிலே மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டார்கள். என்னிடம் மாணவனாக இருந்த ஒரு கொரியன் மாணவரை தனியாக கூப்பிட்டு பேசினார்கள். அவர் சொன்னார், எனக்கு திருக்குறள் தெரியாது, நான் மொழிபெயர்க்க முடியாது. இல்ல, நீங்க திருக்குறள் தெரியாம இருந்தா பரவாயில்ல, எங்களுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது, ராஜாராம் போட்ட டிரான்ஸ்லேஷன், அதை நீங்க மொழிபெயர்த்து கொடுத்தா போதும். அந்த மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்து விட்டு அவர் சொல்றாரு, அது திருக்குறள்ல பாதி பொருள் கூட அதுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது கைவிடப்பட்டது. அப்புறமா யாருக்கே கொடுத்து இப்ப மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அரபி மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதுவும் இதே போலதான், எல்லாம் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறது. அந்த ஆங்கில அறிஞன் எந்த அளவுக்கு திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார் என்பதை பார்த்து விட்டால் பரவாயில்லை. ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கிறதுல போப்பு நல்ல டிரான்ஸ்லேட்டர்,
ஏன்னா சில இடங்கள்ல நமக்கு மாறுபாடு வருது, மாறுபட்ட கருத்துக்கள் வருகிறது. அப்படி இருந்தாலும் போப்புடைய டிரான்ஸ்லேஷன் ஒரு நல்ல டிரான்ஸ்லேஷன். நம்முடைய சுருக்கமாக நம்ம சொல்லுது என்னன்னு சொன்னா, எல்லா மொழிகளிலும் தமிழ் அறிஞரும் அந்தந்த மொழி அறிஞரும் உட்கார்ந்திருந்து மூல நூலை வைத்துக் கொண்டு மொழிபெயர்க்க வேண்டும். நீங்க மொழிபெயர்ப்பிற்கு மொழிபெயர்ப்பு செய்வது அபத்தம். 3-4 தடவை thrice or 4 times removed from reality. அதனால என்ன பயன்? ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் யுனெஸ்கோல என்ன பிரச்சனைன்னு. யுனெஸ்கோல ஓலைச்சுவடிகளுக்கு அப்ரூவல் ஆகுறதுக்காக நான் 4 கண்ட்ரியில போய் மீட் பண்ணியிருக்கிறேன். மீட் பண்ணி லெக்சர் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு பின்னாடி தான் யுனெஸ்கோ ஆசிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ சுவடிகள் உலக சொத்து என்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பல பல ஸ்டேஜஸ் நம்ம தாண்டி வர வேண்டியிருக்கோம். ஆக நாகர்கோயிலிலே உலகளாவிய நூல் என்பதை பல அறிஞர்களுடைய கூட்டாக நாங்கள் அங்கீகரித்துக் கொண்டோம். அடுத்து எங்க கொண்டு போறது? அடுத்து இங்கிலாந்து நாட்டில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கிலாந்து நாட்டில் அந்த கருத்தரங்கை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் தமிழுக்கு ஒரு சர்வதேச புகழை தேடி தந்தது இங்கிலாந்து நாடு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். ஏனென்றால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்துதான் போப்பதை மொழிபெயர்த்தார், திருக்குறளை மொழிபெயர்த்தார். அது ஒன்று. இரண்டாவது, பரோ அண்ட் எமனோ என்று 2 பெரிய அறிஞர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே கூடி முதலாக இந்த டிராவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி என்கின்ற ஒரு உலகளாவிய ஒரு படைப்பை கொண்டு வந்தார்கள். ஆக ஆக்ஸ்போர்ட்ல நம்ம இந்த கருத்தரங்கை நடத்தலாம். ஆக்ஸ்போர்ட்ல இடம் கிடைக்கவில்லை என்றால் இன்னொரு பல்கலைக்கழகத்தில் நடத்தலாம் என்று லிவர்பூல் பல்கலைக்கழகத்திலே நாங்கள் 2வது மாநாடை நடத்தினோம். 2வது மாநாட்டுக்கு என்ன பேர் கொடுத்தோம்னு சொன்னா, திருக்குறள், தி டிராவல் ஆஃப் திருக்குறள் பியாண்ட் தி ஃப்ராண்டியர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு எல்லையை கடந்து திருக்குறள் எப்படியெல்லாம் பறந்தது என்பதை எடுத்துக்கொண்டோம். அதுதான் நமக்கு இந்த வேடிக்கைகள் எல்லாம் கிடைச்சது. 1812 நமக்கு திருக்குறள்னா என்னன்னு தெரிய வந்தது. ஆனா அதுக்கு முன்னாலேயே 1730 பெஸ்கி மொழிபெயர்த்தாச்சு. 1716 சீகன் வாழ்ந்த ஜெர்மன் மொழியிலே உரைநடையாக மொழிபெயர்த்து அவருடைய அந்த முக்கியமானவர்களுக்கு அனுப்புறாரு. அந்த ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன் எடுத்து வச்சுதான் டால்ஸ்டாய் தன்னுடைய கதைகளை யூஸ் பண்றாரு. டால்ஸ்டாயை மகாத்மா காந்தி மீட் பண்ணும் போதுதான் மகாத்மா காந்திக்கு தெரியுது இப்படி ஒரு நூல் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன விளைவு ஏற்பட்டது என்றால், காந்தி அதை மீண்டும் மீண்டும் படிக்கிறார். படித்து விட்டு எழுதுகிறார், ஐ ஹவ் poured my soul in it. My soul is in it சொல்லிட்டு எழுதுறாரு. நான் என்னுடைய முழு ஆன்மாவையும் அந்த நூலிலே விட்டிருக்கிறேன். அதுல இருந்து முழு ஆன்மாவும் உயிர் பெற்று வருவதையும் நான் பார்க்கிறேன் எழுதுறாரு. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஆனா நமக்கு பின்னங்கி இருப்பது இந்த மொழிபெயர்ப்புல தான். 52 மொழிகளில் மொழிபெயர்த்தம் என்றால் யாரும் நம்பாதீர்கள். ஏனென்றால் மொழிபெயர்ப்பு ஒன்று, டிரான்ஸ் கிரியேஷன் ஒன்று, இன்னொன்று டிரான்ஸ் கம்போசிஷன், இதை தவிர தழுவல். இந்த குரூப்ல தான் எல்லாம் இருக்கு. திருக்குறள் இருக்கக்கூடிய கருத்துக்கு வராது. இப்போ சான்றோன் ஒரு வார்த்தை வருது திருக்குறள், எப்படி மொழிபெயர்ப்பீங்க? சான்றோன் எவ்வளவு ஆற்றலா இந்த இதை பயன்படுத்துறாரு. சான்றோன் ஒரு கான்செப்டை உருவாக்குறாரு. சங்க இலக்கியத்துல இந்த சான்றோன் இருக்குது. அங்க என்ன பொருள்? ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே, வேறுபடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, களிரை இருந்து வேறுதல் காலைக்கு கடனே. அங்க சான்றோன்னா பொருள் வேற, வீரன் தான். சேரரசனை சொல்லும் போது சொல்றான் சான்றோர் மெய்மறைன்னு சொல்றான், வீரன் தான். ஆனா வள்ளுவருடைய சான்றோன் வீரன் கிடையாது. அவனுடைய வீரம் ஒழுக்க வீரம். இட் இஸ் நாட் மார்ஷியல் ஹீரோயிசம் பட் மாரல் ஹீரோயிசம். அந்த ஒழுக்கத்திற்கு அவர் சில விதிகளை வைக்கின்றார். சால்பு என்கின்ற அடிச்சொல்ல இருந்து அந்த சான்றோனை எடுக்கிறார். அந்த மனிதன் ஒரு ஐடியல் மேன், அவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் என்றால், அன்பு, வாய்மை, ஒப்புரவு, நான், கண்ணோட்டம். இந்த 5 இருப்பவன் தான் சான்றோன். இந்த சான்றோன் தான் திருவள்ளுவருடைய குறளினுடைய நடுநாயகம். கதை தலைவராக ஒருவரை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சான்றோன். சான்றோன் திருவள்ளுவர் அவரை ஒரு உரைக்கல்லாக, டச் சொல்ல உரைக்கல்லாக
இந்த கோல்டை உரசி பார்க்கிறாரு, அதே போல ஒரு உரைக்கல்லாக பயன்படுத்துகிறார். சான்றோர் ஏற்பது எல்லாம் அறம், சான்றோர் ஏற்காதது எல்லாம் அறத்துக்கு அப்பாற்பட்டது. இதுதான் குறள், இந்த திருக்குறளுடைய ஸ்ட்ரக்சர்ல போய் கிடைக்கக்கூடியது. ஒரு சான்றோர் அவர் தான் வந்து மைய கருத்தாக இருக்கிறார். அவருடைய குவாலிட்டிஸ் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, அன்பு, அவருக்கு அன்பு இருக்க வேண்டும். அன்பு என்றால் என்ன? சங்க இலக்கியத்தில் அன்பு நயங்கனைகள்ல காதலர்களுடைய அன்பை பற்றி பேசுவார். ஆனா அன்பினுடைய பொருள் சற்று விரிவடைகிறது கலித்தொகையில. அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. நீங்க உங்க சுற்றத்தார்கிட்ட சண்டைப்படாம இருந்தா, குடும்பத்துல சண்டைப்படாம இருந்தா உங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் கலித்தொகை தரக்கூடிய விளக்கம். ஆனா வள்ளுவர்ல வாங்க, திருக்குறள்ல வரும்போது அன்பு என்பது காட்டப்படுவது அல்ல, அன்பு என்பது சுவாசிக்கப்படுவது. அந்த சுவாசம் இந்த உடம்புல போகலன்னு சொன்னா அது என்பதோல் பொறுத்த உடம்புன்னு சொல்றாரு. அன்பெனப்படுவது உயிரியல் சொல்லுவார். அந்த உயிர் ஒரு லைஃப் ஃபோர்ஸ் என்பது அன்பு. அந்த அன்பில் எனக்கு எதுக்குமே பயன்பட மாட்டேன். சான்றோனுக்கு இருக்கக்கூடிய முதல் குணம் வந்து அன்பு தான். அடுத்த குணமா வாய்மையை சொல்லுவார். வாய்மையை வள்ளுவர் விளக்குகிற விதமே வேளானது. அவர் என்ன சொல்றாருன்னா, வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்றார். நீ உண்மை பேசிட்டே நான் வாய்மை பேசுறேன் கிடையாது. அவருக்கு பாதிப்பு இல்லாமல், ஒரு உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த உயிரை காப்பாற்றும் பொருட்டு நீ பேசுகிறதெல்லாம் வாய்மை. அன்பு வாய்மை ஆச்சு. அடுத்தது ஒப்புரவு. ஒரு 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 லிமிட் இல்லாம கொடுக்கிறது சேரிட்டி, ஒப்புரவு. அன்பு, வாய்மை, ஒப்புரவு. நாணம் சொல்றாரு. நாணம் என்றால் என்ன? தமிழ்லைக்கு உங்களுக்கு சொல்லித்தரோம். நாணம் என்றால் ஒரு ஆண்களுடைய, இந்த பெண்களுடைய கேரக்டர். வாய்மை, நாணம். நாணம் அச்சம். உயிரினும் சிறந்தது நானே, தொல்காப்பியர் சொல்றாரு. உயிரினும் சிறந்தது நானே, நானினும் சேர்த்தியர் காட்சி கற்பு சிறந்தது சொல்லுவார். இதே லைன ஒரு குறுந்தொகையை பேசுறது. நாணம் என்பது பெண்மை குணம் போல. ஆனா நீங்க புறப்பொன் ராணி வடக்கிற்கு இந்த வீரர்களை எல்லாம் பார்க்கிறோம் சங்க காலத்துல. ஆக நாணம் என்பது புகழுக்காக பழி நாணுவது, பழியை பார்த்து நாணுவது, அதுதான் நாணம். சான்றோருடைய ஒரு முக்கியமான கேரக்டரா வந்து நாணம் வைக்கிறாரு. அன்பு, வாய்மை, ஒப்புரவு, நான், அப்புறமா கண்ணோட்டம், ஒரு குட் ஜட்ஜ்மெண்ட். பார்த்தவர்களே வந்து ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் தருது, அது அந்த குணம். இதெல்லாம் இருந்தால்தான் வந்து ஒருவன் ஐடியல் ஹீரோவா இருக்க முடியும். அவன் தான் திருக்குறளுடைய ஐடியல் ஹீரோ. அவரை சுத்தி தான் திருக்குறளுடைய எல்லா எத்திக்ஸும் சுழலும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம பேச முடியுது. இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் அப்படி பேசணும். அப்படி பேசாம தமிழ் மட்டும் நம்ம பேசிட்டு இருந்தா எல்லாம் கேட்கறாங்க, வந்து வெளியே போகாது, எதுவுமே போகாது. இப்ப வந்து சில அறிஞர்களுடைய முயற்சியினால் திருக்குறள் வெளியே செல்ல ஆரம்பித்தது. 2வது மாநாட்டை நாங்கள் இங்கிலாந்தில் நடத்தினோம். திருக்குறள் பியாண்ட் த ஃப்ராண்டியர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதில் நமக்கு கிடைச்சது என்னன்னு சொன்னா, 18ஆம் நூற்றாண்டில் வெஸ்டி மொழிபெயர்த்தார். ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் வந்து போர்த்துகீஸ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது 16ஆம் நூற்றாண்டிலேயே திருக்குறள் வந்து ஐரோப்பா கூட சுத்த ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு நாடுகளிலையும் திருக்குறள் போயிருக்குது. இது அடுத்து வந்து அந்த ஏழியர் பீரியட்ல எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு ஆதாரங்களோடு கிடைக்கக்கூடிய செய்திகள். ஆக வள்ளுவன் தன்னை உலகிற்கே தனது வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் பாரலாம் பாரதி. அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் ஆயிட்டு வருது. இப்போ ஒரு 4வது கான்ஃபரன்ஸ் லிவர்பூல்ல நடத்துறதுக்கு பின்னாடி யுனெஸ்கோ கருத்தரங்கு டெல்லியில நடத்துறோம். என்னன்னு சொல்ற, திருக்குறள் பீஸ் லிட்ரேச்சர், லிட்ரேச்சர் ஆஃப் பீஸ். அது யாரும் ஒத்துக்கிட்டது இல்லை. பீஸ்ன்னு சொன்னா என்னது? முதல் உலகப் போருக்கு பின்னால்தான் வந்து பீஸை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. 350 நிறுவனங்கள் உலகம் முழுவதும் உலக அமைதியை பற்றி பேசுகிறது. அதனால பழைய இலக்கியங்கள்ல இல்லைன்னு சொன்னாங்க. இருக்குது பழைய இலக்கியங்கள்ல. ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த பேட்டிடியூட் பார்த்தீங்கன்னு சொன்னா, blessed are the peacemakers, for they shall be the children of God. ஸோ யாரு அமைதிக்காக பாடுபடலானோ அவன் கடவுளுடைய குழந்தை என்று அவர் குறிப்பிடுகின்றார். அந்த அடிப்படையில் பார்த்தா வந்து திருக்குறள்ல வந்து உலக அமைதிக்கான செய்திகள் நிறைய இருப்பதை நாங்கள் இந்த யுனெஸ்கோ ஆடிட்டோரியத்தில் நடந்த அந்த கான்ஃபரன்ஸ்ல நாங்கள் நிறுவ முடிந்தது. யுனெஸ்கோனுடைய இயக்குனர் அதற்கு தலைமை தாங்கினார். இப்ப அடுத்து வந்து திருக்குறள் as a book of governance அதை எடுத்துக்கிட்டோம்.
ஏன் கவர்னன்ஸ் சொன்னா அறத்துப்பாலில் வந்து அறத்தை சொல்றாரு, சான்றவர்கள் அங்க வந்துடுறான். இப்ப என்னன்னு சொன்னா எப்படி நிர்வாகம் பண்ணுவது, ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும். சங்க இலக்கியத்தில் பாத்தீங்கன்னா மன்னர்கள் எல்லாம் ரொம்ப ஆடம்பரமா இருப்பாங்க. அவருடைய அந்த கோர்ட்ல வந்து பேங்க்வெட் நடக்கும், கல் நிறைய குடிப்பாங்க, புலாவு நிறைய உண்பாங்க. அது அதிகமான சொல்லும்போது சொல்றாரு, சிறிய கற்பறினை எமக்கியும் பண்ணு, பெரிய கற்பறினை யாம்பாட தான் பகிர்ந்து ஒட்டும் மண்ணே, சிறு சோற்றாலும் நனிபல கலத்தன் மண்ணே, பெருஞ்சோற்றாலும் நனிபல கலத்தன் பண்ணே. இது அரசவை. ஒரு அரசனுடைய நாளோலக்கத்தை பற்றி பேசும்போது சொல்றாரு, மகளிர் பாணி பார்க்கும் நாளோலக்கம்னு சொல்றாரு சங்க இலக்கியத்துல. அது மட்டும் இல்ல, அவையார கூட்டி கூட இந்த வாரியர்ஸ் எல்லாம் காட்டுற ஒரு அரசன். அப்ப அவையார் திடீர்னு சொல்றாரு, இவருக்கு ஈர்த்து உற்பத்தி கல்லை, முதல்ல நீ கல்லை அவருக்கு கொடுத்துட்டு அவன் குடிசைக்கு பின்னாடி நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஆக திருக்குறள்ல வந்து கல்லை உன்னற்க கல்லை தெளிவா சொல்றாரு. உன்னற்க கல்லை என்று சொல்லுகிறார். கல்லு கிராமம் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தை படைக்க முயல்கின்றார். அதை நம்ம எடுத்து காட்ட வேண்டியது இருக்குது, உலகத்திற்கே காட்ட வேண்டியது இருக்குது. அந்த கவர்னன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, காட்சிக்கு எளியர் கடிஞ்சொல்லு நல்லேன் மீட்பூரும் மன்னன் நிலம் என்ற ஒரு வரையறை செய்வதை பார்க்கின்றோம். அரசர்கள் வேறு வித்தியாசமான அரசர்கள், அமைச்சர்கள் வித்தியாசமான அமைச்சர்கள், இப்படி வந்து ஒரு அருமையான ஒரு சமுதாயத்தை அந்த குரல் மூலமாக அவர் காட்டுகின்றார். இதற்கு உலகம் தழுவிய ஒரு அங்கீகாரமும், உலகம் தழுவிய அங்கீகாரம் கிடைச்சா நம்ம தேசியத்தை விட்டுடலாம், தேசியம் ஒன்றும் பண்ண போறதில்லை. செம்மொழியில் அப்படிதான் போய் மாற்றோம். உலகளாவிய அங்கீகாரத்துக்காக நாங்கள் நோட்டெல்லாம் தயார் பண்ணோம். கடைசியில் அது மைய அரசு எல்லாம் முடிஞ்சு ஒன்னெல்லாம் ஆகி போச்சு, கழுதை வச்சு கட்டணமானது போல. ஆகவே இந்த உலக அளவில் உள்ள அங்கீகாரத்தை நாம் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்பொழுது சிகாகோவில் ஒரு கான்பரன்ஸ் நடத்துகிறோம். இதை அடுத்து இன்னொரு 2 கான்பரன்ஸ் நடக்க இருக்குது, கனடாவில் ஒரு கான்பரன்ஸ் நடக்க இருக்குது. இவை எல்லாம் வரும்போது உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கும். அந்த இலக்கை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். நமக்குள்ளாலே கதைகள் பேசி எந்த பயனும் இல்லை. இதை வந்து வெளிநாட்டாளர்களை பாராட்ட வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலை ஏற்படுவதற்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அல்லது வலு சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.